அடிக்கடி பேசிக்க மாட்டோம். நான் எப்போ ஒரு துன்பத்தில் இருக்கேன்னு தெரியும். கரெக்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ், அது ஒரு வார்த்தை போதும், அது அப்படியே வண்டி ஓடிட்டே இருக்கும். உரிமை எடுத்துக்கிட்டது வந்து அண்ணா தான். நடிச்சுக்கிட்டு இருக்கிற போது நான் எத்தனை தடவை ஸ்மோக் பண்ணுறதையும் நோட் பண்ணுற அந்த ஒரு அக்கறை வந்து நடிகருக்கு இருக்காது, தம்பிக்கு தானே இருக்கும். இது என்னோட பாடசாலை. இந்த பாடசாலை என்னோட ஆசான் பற்றி எவ்வளோ சொன்னாலும் அது குறைவாக தான் இருக்கும். அவரை பற்றியே வெளியில் பேசுகிறதும் வந்து எனக்கு கூச்சமாக தான் இருக்குது. பட் எனக்கு நல்லா தெரியும், இது வந்து பெரிய பிரார்த்தனை. எங்கள் அப்பாவோட பிரார்த்தனை, அம்மாவோட பிரார்த்தனை. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கும், எனக்கு இப்படி ஒரு உறவு கிடைச்சதுக்கும். பாலா சார், முதல் முறையாக சூர்யா சாரை பார்த்த உடனே உங்கள் மனசில் ஓடிய அந்த விஷயங்கள் என்ன சார்? முதல் முறையாக நான் பாண்டி பஜார்லேருந்து அப்படி நடந்து போய் சூர்யா போய் பார்த்தேன். பார்த்துட்டு என்னை கொண்டு போய் ஒரு ஃபங்க்ஷனில் கொண்டு ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அது ஒரு தென்னாலியா ஏதோ ஒரு படம்னு இல்லை, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம். சூர்யா என்னை ட்ரா பண்ண வந்தார். போகும்போது பேசிட்டே போயிட்டுருக்கிறபோது அப்போவே தம்பி தான் எனக்கு அடுத்த ஹீரோவாக அமையணுன்றது மனசால் முடிவு எடுத்துட்டேன். ஆனால் அதை கொஞ்சம் தாமதமாக சொன்னேன். இல்லை, அது உரிமையை எடுத்துக்கிட்டது வந்து அண்ணா தான். ஏன்டா அண்ணான்னு கூப்பிட மாட்டேன்னு என்னை வந்து தலையில் தட்டியே ஒரு நாள் சொன்னேன். என்ன சார் மோருங்கிற, அண்ணானு கூப்பிட்றான்னு சொல்லி என்னை திருட்டுனது, எனக்கு உணர்த்தினதும் வந்து அவங்க தான். உறவில் வந்து உரிமை எடுத்துப்பாங்க, முழு உரிமை எடுத்துப்பாங்க. அப்படி தான் வந்து என்னோடய ஃபேமிலியும் பார்க்குறாங்க. ஜோவை, என் பசங்களை எல்லாத்தையும் அப்படி தான் பார்க்குறாங்க. என் இன்ப துன்பங்களில் வந்து கூட இருந்து பார்த்துப்பாங்க. அது அடிக்கடி பேசிக்க மாட்டோம். பட் இருந்தாலும் நான் எப்போ சந்தோஷப்படுறேன்னு அவங்களுக்கு தெரியும். நான் எப்போ ஒரு துன்பத்தில் இருக்கேன்னு தெரியும். கரெக்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ், இல்லை ஒரு மெசேஜ், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், அது ஒரு வார்த்தை போதும், அது அப்படியே வண்டி ஓடிட்டே இருக்கும். இப்போ நான் சூர்யா கூட ஒர்க் பண்ணது ஒரு ஆக்டர் கூட ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு இருக்காது. என் தம்பி கூட வேலை பார்த்த மாதிரி தான் இருக்கும். சூர்யாவை நான் ஆக்டராகவே நான் பார்த்ததில்ல, சூர்யாவும் என்னை வந்து டைரக்டராகவே பார்த்ததில்ல. அண்ணா தான். அதுவும் படப்பிடிப்பு தளங்களில் இன்னும் என் மேலே உள்ள கவனம் செலுத்துறது வந்து ஒரு படத்துக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸுக்கு கேட்டிருந்தேன். வந்து 4 நாள் ஒர்க் பண்ணேன். சூர்யா 4 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்ன கௌரவப்படுத்தணும் அப்படின்றத நான் கேட்குறேன். வேணாம்ண்ணா, அது உங்களுக்கு தான் அசிங்கம், எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர். அவ்வளோ ஒரு நான் வந்து எனக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸாக போயிட்டு நான் ஒரு பரிசு வாங்குறதுன்றது அது நல்லா இருக்காது, அது உங்களுக்கு அவமானம், உங்களுக்குன்னா நான் ஃப்ரீயாக தான் வரணும் அப்படின்றது சூர்யாவோட குணம். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல சூர்யா. அதுதான் 2 பேருக்கும் அண்ணன் தம்பி உறவு தானே தவிர இயக்குனருக்கும் நடிகருக்குமான உறவு. என்னோட நிறைகுறைகளை வந்து சூர்யாவுக்கு இப்போ என்னோட குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா சூர்யா வெளிப்படையாகவே எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இது உங்கள் படம் மாதிரி இல்லை, வேறு நடிக்காத படங்கள், உங்கள் படம் மாதிரி இல்லை, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு உடனே எச்சரிக்கை கொடுக்குறதுல அந்த உரிமை வந்து எப்பவுமே சூர்யாவுக்கு இருக்குது. எச்சரிக்கை கொடுக்குறது ஒரு பக்கம், அதே சமயம் அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்த அந்த அந்த காட்சியை எடுத்தபோது சூர்யாவுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டால் வருத்தப்படுவான். பாக்கி எல்லோரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, வருத்தப்படுவான்றதுக்காக நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். அதுக்காக பெரிய மானிட்டர் வச்சுட்டு மானிட்டர் கீழே குனிஞ்சிட்டு தெரியாமல் பார்த்துடக்கூடாதுன்னு எத்தாப்பில் தான் உட்காந்து ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்துடக்கூடாதுன்னு பண்ணுவேன். பண்ணிவிட்டு பிரேக் டைமில் போய்ட்டு, சூர்யா நான் குறைச்சிட்டு ஆல்மோஸ்ட் விட்டாச்சு தெரியும் இல்லையா ஸ்மோக்கிங் என்ன இல்லைன்னா அந்த ஷார்ட் எடுக்கிறபோது 8 தடவை சிகரெட் பிடிச்சிங்கன்னா. நடிச்சுக்கிட்டு இருக்கிற போது நான் எத்தனை தடவை ஸ்மோக் பண்ணுறதையும் நோட் பண்ணுற அந்த ஒரு அக்கறை வந்து ஒரு நடிகருக்கு இருக்காது, தம்பிக்கு தானே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தம்பி எனக்கு. நன்றிகள். வணங்கான் பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Our title sponsors, How to Pay, your trusted payout partner. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Darling Electronics, mobiles மற்றும் furniture in 2025 trending deals. ஆச்சியின் புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் 50 கிராம் ₹20 மட்டுமே. Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா. Presta Innowares, leggings and 90s and media partner Behind Woods.